பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அவரது சகோதரர் தொடுத்த வழக்கில் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, ஆம்ஸ்ட்ராங் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற உத்தரவில் சொல்லப்பட்டிருக்கும் விவரங்கள் என்ன? கடந்த ஆண்டு ஜூலை மாதம் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கில் சுமார் 30 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதில் 29 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அதில் ஒருவர் ஜம்போ செந்தில் மட்டும் இதுவரை தலைவராக இருக்கிறார். இதில் திருவேங்கர் என்பவர் என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளார். மீதமுள்ள 27 மீது இந்த வழக்கில் அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் போடப்பட்டது. இது தொடர்பாக வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக பகுஜன் சமாஜ் தலைவராக இருந்த படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்குடைய சகோதரர் சீனோஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை மாநில அரசு, அதுவும் மாநில குற்றப்பிரிவு போலீசார் நடத்தினால் சரியாக இருக்கா என்பதால் இந்த சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார். இதே போல ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவியும் தனியாக ஒரு மனு ஒன்று தாக்கல் செய்து இந்த வழக்கில் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணை நடைபெற்று வந்தது. கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வந்த இந்த வழக்கின் விசாரணையில் நீதிபதி இந்த வழக்கில் தற்போது இந்த உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதாவது இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கை பொறுத்தவரை கூடுதலான விசாரணை தேவைப்படும் என்பதால் சிபிஐ விசாரணைக்கு மாற்றுவதாகவும் 6 மாதத்தில் முதல் கட்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் இந்த விசாரணையை பொறுத்தவரை அரசியல் மற்றும் மீடியா தலையீடு இல்லாமல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் நீதிபதி செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கு விசாரணை ஆவணங்களை மாநில காவல்துறை உடனடியாக சிபிஐக்கு வழங்க வேண்டும் என்றும் தனது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார். மாநில காவல்துறையின் விசாரணையின் மீது அதிருப்தி தெரிவித்து இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. இதுகுறித்து தமிழக காவல்துறை தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறதா, கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறதா நீதிமன்றம் சார்பிலிருந்து? ஏற்கனவே கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்பில் சில கேள்விகளை நீதிபதி எழுப்பியிருந்தார். அப்போது மாநில காவல்துறை சார்பில் இந்த வழக்கு விசாரணை சரியாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இதில் ஏராளமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து விசாரணை நடைபெறுகிறது. இது தொடர்பான வழக்கு விசாரணை தனியாக சிறப்பு அரசு வழக்கறிஞரை நியமித்து நடத்தி கொண்டிருப்பதாக தெரிவித்தார்கள். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்திருந்தனர். ஆனால் இந்த கொலை தொடர்பான சதி திட்டம், அதாவது நிறைய வழக்கறிஞர்கள் இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டுள்ளார்கள். அனைத்து அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் சம்பந்தப்பட்டுள்ளார்கள் என்றும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் கடந்த முறை ஒருமுறை விசாரணைக்கு வந்த பொழுது நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே இது அந்த ஆயுதங்கள் பரிமாறப்பட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இதனால் நீதிபதி அப்போதே அதிர்ச்சி அடைந்திருந்தார். காவல்துறை தரப்பில் வைக்கப்பட்ட வாதங்களையும் கூடுதல் வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஆனாலும் இது திருப்தி அடையவில்லை. இதனால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றினால்தான் சரியாக இருக்கும் என்ற கருதி இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பையா.